அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டடா 40 டேஸ் ஸ்டடி பிளானில் டே 9க்கான ஸ்டடி பிளான் பார்த்திங்க அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட யூனிட்டோடைய டெஸ்ட் கொஷின் தான் அது. ஸோ இன்றைக்கான ஷெடியூல் படி இன்றைக்கான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். ஸோ இந்த புக்லெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மெட்டீரியலாக படித்தா எப்படி ஃபீல் வரும் அது போல் ஒரு டெஸ்ட் கொஷின் புக்லெட்டு. சார் இது மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து ஒரு மெட்டீரியலாகவே ரெடி பண்ணி ஃபுல்லாகவே கொஷின்ஸ் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா, சார் இது போல் நியூவாக ஆட் பண்ண சிலபஸ், அதாவது டோபாலஜி, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், நியூமெரிக்கல் மெத்தட்ஸ், ஸோ இந்த யூனிட்ஸ்க்கெலாம் வந்து மெட்டீரியல் மாரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து கொஷின் பேங்க்கே ரெடியாக இருக்குது. மெட்டீரியலே தேவை கிடையாது. ஸோ மெட்டீரியல் தான் கொஷின் பேங்க் தான் மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிட்டேன். புரியுதுங்களா? ஸோ கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் பேங்க் மெட்டீரியலை வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து டெஸ்ட் பேட்ச் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கான யூனிட் டெஸ்ட் கொஷின்னு. இதில் எவ்வளோ ப்ராப்ளம் சார் கேட்டிருக்கீங்க அப்படின்னா, மேக்ஸிமைஸ் பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி கலெக்ட் பண்ண கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 105. சார் இது மட்டுமா சார் பண்ணியிருக்கீங்க? அதாவது இது வந்து அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டில் இல்லாத கொஷின்ஸ் கலெக்ஷன். 3000 ப்ராப்ளம் கொஷின் புக்லெட்டில் வந்து தனியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ப்ராப்ளம்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நியூமெரிக்கலையும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸும் சேர்த்து வந்து ஒரு 500 ப்ராப்ளம் கிட்ட இருக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த 100 ப்ராப்ளம்ஸ் தனியாக. இது மட்டும் கிடையாதுங்க. 40 டேஸில் என்னென்ன பண்ணுவோன்னு மட்டும் பாருங்கள். இன்றைக்கி டே 9ஓட ஃபுல் சிலபஸை முடிச்சாச்சு. அதாவது அல்ஜிப்ரா, அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ரியல் அனாலிசிஸ், ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், ஓடிபிடி, இன்னும் பிடி கொடுக்கல. இன்னும் பிடி மட்டும்தான் கொடுக்கல. ஓகே, பிடி கொடுக்கல. அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் கொடுத்துட்டேன், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் கொடுத்துட்டேன், ப்ராபபிலிட்டி தியரி கொடுத்துட்டேன். அடுத்து ஓஆர் கொடுக்கணும். ஸோ பிடி ஓஆர் மட்டும்தான் பெண்டிங். மற்றது எல்லாத்தையும் வந்து இந்த 10 நாள்லேயே உங்களுக்கு நான் எக்ஸாம் போகிற கான்ஃபிடென்ட்டை நான் கொடுத்துட்டேன். என்னால் உறுதியாக சொல்ல முடியும். 10 நாளில் நான் எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டேன். அப்போ பார்த்துங்க, பிஜிடிஆர்பின்றது ஒரு 10 டேஸ் தாங்க. மேக்ஸிமம் பிளான் பண்ணி அடித்தோம் அப்படின்னா 10 நாள் படிக்க முடியாதுன்றதெல்லாம் கிடையாது. பிஜிடிஆர்பி எக்ஸாமை பிளான் பண்ணி அடித்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 10 டேஸில் நம்ம என்ன பண்ணிடலாம், பிஜிடிஆர்பி எக்ஸாமை அடிச்சு நொறுக்கிட்டு போயிடலாம். சார் என்ன சார் அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு தோணும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு உங்களை வந்து ஸ்டடி பிளான் போட்டு பக்காவாக கொஷின் செட்டிங் கொடுத்து டெஸ்ட் பேட்சில் உட்கார வச்சு அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் எழுதிட்டு அன்றைக்கி ஃபுல் டே அந்த சப்ஜெக்ட் கூட முழுகி இருக்கணும். ஸோ அதுதாங்க 10 நாள் போதுங்க. ஒரு டிஆர்பி எக்ஸாம் 3 மாதம் 4 மாதன்ற நோட்டிஃபிகேஷனே நமக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட்டு 10 டேஸ் உட்காந்து அடித்தோம் அப்படின்னா என்ன தேவைன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். முறையான கைடன்ஸ் இருக்கணும். அது நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக இது உண்மையாக இருந்தால் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறவங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில். அது ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த 10 டேஸில் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு டிஆர்பி சிலபஸே முடிச்சாச்சு. இப்போ என்ன உங்களுக்கு பெண்டிங்கு, பிடி கொடுக்கணும், ஆப்ரேஷன் சர்ச் கொடுக்கணும், அவ்வளோதான். இந்த 2 யூனிட் மட்டும் தான். மற்ற எல்லா யூனிட்டையும் அடித்து நொறுக்கிட்டேன். கொஷின்ஸில் வேற லெவலாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுதாங்க, நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 3000 ப்ராப்ளத்தை வாங்கிக்கிங்க, ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வந்து ஒரு பயத்தே இல்லாமல் ஒரு சேலஞ்சிங்காக போய்ட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இதில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க, சார் நீங்கள் சொன்னதை நான் கேட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆனேன் சார், நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்து 30 டேஸ் ஒர்க் பண்ணேன் சார், போஸ்டிங் வாங்கிட்டேன் சார் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சொல்லுவீங்க, உறுதியாக சொல்லுவீங்க. ஏன்னா அந்த ட்ராக்கில் தான் உங்களை நான் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே, ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இன்றைக்கான ஸ்டடி பிளான் படி கொஸ்டின் பேப்பர் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்கேஸ் யாருக்கெல்லாம் கொஸ்டின்ஸ் வரலையோ ஜஸ்ட் இன்டிமேட் பண்ணுங்கள், அவங்களை குரூப்பில் ஆட் பண்ணி அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வாட்ஸ்அப் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ என்ன பிளானு, அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட் வாங்கிக்கணும். அது ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன், 10 யூனிட் கொடுத்துருப்பேன். அந்த ஒரு புக்லெட் போடும், வேறு எந்த ஸ்டடி மெட்டீரியல் தேவை கிடையாது. அந்தளவுக்கு நறுக்காக ரெடி பண்ணிட்டேன் அந்த புத்தகத்தை. அதே போல் டெய்லி கொஷின் செட்டிங்கு, எவ்ரிடே கொஷின் செட்டிங், எவ்ரிடே ஈவினிங் கொஷின் செட்டிங், 110 கொஷின்ஸ் அப்படியே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் யூடியூப் ப்ராப்ளம் போட்டு உங்களை அப்படியே ஸ்டிமுலேட் பண்ணி எப்படி ஒரு சப்ஜெக்டை ரொம்ப கேஷுவலாக அட்டன் பண்ணணும். நீங்களாம் வந்து அப்படியே ஒரு டென்ஷனாக அட்டன் பண்ணுறீங்க. ஐயோ அனாலிசிஸ், ஐயோ அல்ஜிப்ரா, ஐயோ டோபாலஜி. சும்மா டோபாலஜி அவ்வளோதாங்க. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னால் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், அதுனா ஒன்றுமே கிடையாது. அதில் என்னடா கேட்க போகிறாங்க, ஹாமில்டனியன், ஜெகோபியன் பிரின்சிபல், பாய்சன் பிராக்கெட் ப்ராப்பர்ட்டிஸ், அப்படி ஒரு மைண்ட் செட்டில் ஃப்ரீயாக போங்களேன். உங்களுக்கு எல்லாமே, அதாவது கஷ்டமான விஷயத்த கஷ்டமாக பார்த்தா ரொம்ப கஷ்டங்க. அதே கஷ்டமான விஷயத்த அது ஒன்றுமே இல்லை தூக்கி ஓரம் வச்சுட்டு ஒரு சிம்பிளாக ஒரு எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீ காஃபி குடிக்கிற மாதிரியே பார்க்கணும் சப்ஜெக்டை. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எதையுமே சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. 10 டேஸுங்க முடிஞ்சு போச்சு. நான் கொடுக்குற கொஷின் செட்டை திருப்பி ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போங்க. நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணுவீங்க, 100% சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து எனக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவீங்க, சார் எப்படி சார் இவ்வளோ சேலஞ்சாக சொன்னீங்க, என்ன சார் என்ன தான் உங்களுக்கு எப்படி தான் நீங்கள் இந்த அளவுக்கு ரெடியானீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும்.
ஓகே, ஊறி போயிருக்கேங்க. சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு என்ன வேணாலும் எதை கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சப்ஜெக்ட் கற்றுக்கிட்டேன். நான் ஒன்றும் ஒரே ஷார்ட் அண்ட் பீரியடில் மொத்தத்தையும் கற்றுக்கல. அதாவது சிறுதுளி பெருவெள்ளம், சிறுதுளி பெருவெள்ளம். அதுபோல் நான் நிறைய லாங் டைம் எடுத்து சப்ஜெக்டை படித்து சப்ஜெக்டில் என்ன தான் இருக்குது, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எப்படி கேட்குறாங்க கொஸ்டின், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறீங்கன்னா அதில் கொஸ்டின்ஸ் எப்படி செட்டிங் இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பக்காவாக செட் பண்ணிட்டேன். மேபி எனக்கு நிறைய தெரியாத விஷயங்கள் இருக்கலாம், பட் தெரிஞ்ச விஷயத்தை வச்சுக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டு ஒரு சில விஷயங்களை சாதாரணமாக பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் உடனே ஜாயின் பண்ணுங்கள். அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை உடனே வாங்கி வச்சுக்கோங்க. அது வச்சுட்டு மட்டும் இருக்கக்கூடாது, தினமும் படிக்கணும். இன்றைக்கி அல்ஜிப்ரான்னு சொன்னால் அல்ஜிப்ரா கொஷின்ஸ் ஃபுல்லாக அதில் படிச்சிடணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் கொஷனுக்கு வெயிட்டிங்கில் இருக்கணும். இப்படி தான் நீங்கள் படிக்கணும். இந்த ஸ்டடி பிளான் இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்கன்னா டிஆர்பி எக்ஸாம்ன்றது ஜஸ்ட் 10 days. ஒரு நாளைக்கு ஒரு யூனிட், 10 நாளைக்கு 10 யூனிட் தூக்கி முடிச்சு கழிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, ரொம்பலாம் ப்ரெஷர்லாம் போடக்கூடாதுங்க. ஐயோ அப்படி கேட்பாங்களா எப்படி கேட்பாங்களா, அந்த ப்ரெஷரே நம்மளை டென்ஷன் ஆகும். ஐயோ அதை படிக்கல இதை படிக்கலேன்னு. ரொம்ப ஃப்ரீயாக படிங்க, ஜாலியாக படிங்க. போஸ்டிங் கிடைச்சா கிடைக்கிட்டு கிடைக்காட்ட போட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகே, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். டேய் டிஆர்பி அசால்ட்டாக படுறா, எதுக்குலாம் இவ்வளோ டென்ஷன் போட்டுக்கிற அப்படின்னு ஒரு கேஷுவலாக அவங்கள சொல்லி மோட்டிவேட் பண்ணி அவங்களையும் வெளியே கொண்டு வாங்க. ஸோ அவங்க எல்லாமே ஃபியூச்சர் நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அங்கங்கே டிபார்ட்மெண்ட் இழுத்து மூடுறாங்கங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய இடத்துல லாக் ஆகுறாங்க. மேக்ஸ் படிக்க பசங்களே வரமாட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நல்ல முறையில் படித்து நிறையா ஒரு நல்ல டேலண்டட் ஸ்டாஃபாக போயிட்டு உட்காந்து பசங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். முதல்ல நம்ம டீச்சிங் பண்ணுறது அப்பாற்பட்ட விஷயம். மோட்டிவேட் பண்ணி மேக்ஸ்குள்ளே வாங்கடா அப்படின்னு அவங்கள மேக்ஸை எடுக்க வைங்க. ஸோ மேக்ஸ் தாங்க நம்மளை காப்பாற்றும். ஓகே, நல்லா படிங்க. எக்ஸாம் அசால்ட்டாக அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு எனக்கு எக்ஸாம் டேட் முடிஞ்சானே எனக்கு ஃபோன் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.